திருமங்கலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று தொடக்கத்தில் வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய மதுரை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மணிமாறன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்களே, கோ தளபதி அவர்களே, மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்களே, தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களே, மக்கள் விடுதலை கட்சியினுடைய தலைவர் திரு முருகவேல் ராஜன் அவர்களே, நம்முடைய இயக்கத்தை சார்ந்த முன்னோடி அண்ணன் பொன் முத்துராமலிங்கம் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, மதுரை மாவட்ட கழக ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, செயல் வீரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அன்புக்கும் பண்புக்கும் விருந்தோம்பலுக்கும் பெயர் பெற்ற ஊர், பாசாங்கு இல்லாத பாசமிக்க மனிதர்களுக்கும் வாழும் ஊர் நம்ம மதுரை. தமிழர்களுடைய பண்பாட்டு தலைநகர், எப்பவும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஊர் மதுரை. ஆண்டு முழுக்க திருவிழாக்கள் நடந்துகிட்டே இருக்கும். நைட்டு 12 மணிக்கு கூட ஆவி பறக்க சுட சுட இட்லி கிடைக்கும். அதனாலதான் தூங்கா நகரம்னு சொல்றோம். தமிழ் இலக்கியத்துல சிறப்பான இடம் கொண்ட ஊர். கண்ணகி நீதி கேட்டு முழங்கிய மதுரைக்கு தமிழ்நாட்டை வஞ்சிப்பவர்களை தண்டிச்சு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உழைப்பவர்களுக்கு வெற்றியை கேட்டு வந்திருக்கிறேன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில தமிழ்நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கான ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். தலை நிமிர்ந்த தமிழ்நாடு பொது உயரங்களை அடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்முடைய வெல்லும் வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள். மதுரையில மூர்த்திக்கு அறிமுகம் தேவையா? என்னுடைய அன்பை மட்டுமல்ல, உங்க எல்லோருடைய அன்பையும் பெற்றவர்தான் மூர்த்தி. அமைச்சரா பணியாற்றி மாபெரும் சாதனைகளை செஞ்சவர், தன்னுடைய துறையில முத்திரை பதிச்சவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்துல மீண்டும் உங்க வாக்குகளை அளிக்கணும்.
அடுத்து மதுரை மத்தி சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். நீதி கட்சி தலைவர்களில் ஒருவரான பி.டி. ராசன் அவர்களுடைய பேரன், பண்பாளர் கழகத்தின் மாண்பாளர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்களுடைய அருமை மகன் நம்முடைய பிடிஆர். சிந்தனையிலும் சரி, விவாதங்களிலும் சரி, பிடிஆரை வீழ்த்துறது முடியாத செயல். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் மீண்டும் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் கோ தளபதி அவர்கள். ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருந்து தன்னுடைய உழைப்பால உயர்ந்து மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடியவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சேடப்பட்டி மணிமாறன் அவர்கள். கழகத்தோட மூத்த முன்னோடியான சேடப்பட்டி முத்தையா அவர்களுடைய அருமை மகன். மதுரை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். திருமங்கலத்தில் இந்த முறை கழக வெற்றி கொடைய நிச்சயமாக ஏற்ற போகிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆ வெங்கடேசன் அவர்கள். கிளைக்கழக செயலாளராக இருந்து உயர்ந்த செயல் வீரர். ஆதி திராவிட நலப்பிரிவு அமைப்பாளராக இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக உழைச்சவர். கடந்த முறை வெற்றி பெற்று சிறப்பாக தொகுதிக்கு பணியாற்றியவர். தொகுதிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தவர். மீண்டும் உங்க ஆதரவை கோரி நிற்கிறார். அவருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பூமிநாதன் அவர்கள். என்னுடைய ஆறுயிர் அண்ணன் வைகோ அவர்களின் அன்பை பெற்றவர். பொடா சட்டத்திலே கைதாகி அண்ணன் வைகோ அவர்களோடு 19 மாதங்கள் சிறையில் இருந்த தியாகத்துக்கு சொந்தக்காரர். உறங்கா புலி மூக்கையாதவருக்கு மணிமண்டபம் அமைக்க சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவர். அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் வழக்கறிஞர் ரகு பாலாஜி அவர்கள். சட்டக்கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலிருந்து கழக பணி ஆற்றி வரக்கூடிய கொள்கை பற்றாளர். வழக்கறிஞர் அணி, இளைஞர் அணி என்று வளர்ந்து இன்றைக்கு வடக்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்க வாக்குகளை அளிக்கணும். அடுத்து திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி நம்ம வெல்லும் வேட்பாளர் திருமதி கிருத்திகா தங்கபாண்டி அவர்களுக்கு அவர் மாவட்ட கவுன்சிலராக இருந்து மகளிரை தொழில் முனைவோராக்கக்கூடிய முன்னெடுப்புகளை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவர். மகளிருக்கு மருத்துவ முகாம்கள், கட்டணமில்லா ஓட்டுநர் பயிற்சி உள்ளிட்ட சமூக சேவைகளில் அதிகமாக செய்யக்கூடிய அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து வெற்றி பெற வைக்கணும். அடுத்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி என்னுடைய அன்பு சகோதரர்
ராகுல் காந்தி அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் சரவணகுமார் அவர்கள். விடுதலைக்காக போராடிய குடும்பத்தில் பிறந்தவர், காந்திய உணர்வு கொண்ட இளைஞர். அவருக்கு கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து மேலூர் சட்டமன்ற தொகுதி என்னுடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களால் இன்று மாலை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம வேட்பாளர், வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஸ்வநாதன் அவர்கள். காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றியவர். மதுரையை குடியிருக்கும் அவருக்கு மேலூர் தொகுதி மக்கள் கை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை அளிக்கணும். இந்த மேடையில் நிற்கிற 10 பேருடைய வெற்றியும் உறுதி செஞ்சிடுவீங்களா? வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? சத்தமா? வெற்றி உறுதி ஆயிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம்.